ஓம் சாந்தி. தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்ற நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போகின்ற சோமானம், நான் கர்மேந்திரிய ஜீத் ஆத்மா. நாம் மாயை வென்றவர்களாக ஆக வேண்டும், உலகை வென்றவர்களாக ஆக வேண்டும், இயற்கையை வென்றவர்களாக ஆக வேண்டும். அதுக்கு முன்னாடி கர்மேந்திரியங்களை நாம் வென்றவர்களாக ஆக வேண்டும். ஏன்னா இந்த வீணான சங்கல்பமாகட்டும், வியர்த்த சங்கல்பங்கள் என்று கூறுகின்றோமே, அதே போன்று பழைய சம்ஸ்காரம், இந்த ரெண்டையும் அடிமையாக நம்ம ஆக்குவது எதுனா இந்த தேக உணர்வு தான். இந்த தேக உணர்வு ஏன் வருகிறது என்றால், இந்த இந்திரியங்கள் மூலமாகத்தான் நாம் செயல்களை ஆற்றுகின்றோம். நாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இந்திரியங்கள் மூலமாகத்தான் நாம் பெறுகின்றோம். ஆக நாம் பார்ப்பதின் மூலமாக, கேட்பதின் மூலமாக, சில நேரம் நம்ம யோசிப்பதின் மூலமாக கூட நாம் விஷயங்களை கிரகிக்கின்றோம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் கர்மேந்திரியங்கள் மேலே வெற்றி உடையவர்களாக ஆக வேண்டும். ஆக கர்மேந்திரியங்களுக்கு நீங்கள் அடிமையாக ஆக முடியாது. ஆனால் நாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்லிட்டோம், என்னுடைய நேச்சர் இப்படி, என்னுடைய சுபாவம் இப்படி, என்னுடைய சன்ஸ்காரம் இப்படி, அதனால் நான் என்ன பண்ணுறது, என் சன்ஸ்காரமே அப்படி இருக்கின்றது என்று கூறிவிடுகின்றோம். ஆக நாம் நம்மளுடைய சன்ஸ்காரத்தை குறை கூறாமல் அவற்றை வெல்ல வேண்டுமெனில் முதல்ல கர்மேந்திரிய ஜீத்தாக ஆக வேண்டும். அதுக்காக பாபா பல யுக்திகளை நமக்கு சொல்லி கொடுக்கின்றார். ஏன்னா நீங்கள் அதிகாரி குழந்தைகள், ஒருபொழுதும் நீங்கள் அதீனாக இருக்க முடியாது, அடிமையாக இருக்க முடியாது. அதனால் நான் கர்மேந்திரியங்களுக்கு அதிகாரியான ஆத்மா என்று நினைக்க வேண்டும். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, சுய மாற்றத்தின் மூலமாகத்தான் சூழ்நிலையினுடைய மாற்றமும் வருகின்றது, உலக மாற்றமும் வருகின்றது. ஆக என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய பர்செப்ஷன், என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல என்னுடைய கர்மேந்திரியங்கள் மேலே நான் வெற்றி அடைபவனாக இருக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் என்னுடைய இந்திரியங்கள் கேட்க வேண்டுமே தவிர, இந்திரியங்கள் எனக்கு சொல்கிற மாதிரியோ அது சொல்கிறத நான் கேட்குற மாதிரியோ இருக்கக்கூடாது. ஆக நான் உன்னை பார்க்கக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் அது என் கண்களுக்கு புலப்படக்கூடாது. நான் உன்னை கேட்கக்கூடாது என்று நினைத்து விட்டால் அந்த கேட்பது எதுவும் என்னை பாதிப்பதாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட விடுபட்ட நிலை, சாட்சி நிலையைத்தான் பாபா கர்மேந்திரிய ஜீத் என்று கூறுகின்றார். பிரம்மா பாபாவுடைய லைஃப் ஹிஸ்டரியில் கூட அவர் ஒவ்வொரு கர்மேந்திரியங்களுக்கும் கூட இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சபையை கூட்டி அவர் அதை கேள்வியெல்லாம் கேட்டார். அதே மாதிரி தான் நாம் கூட ஒவ்வொரு இந்திரியங்களையும் நாம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்றால், அதை நாம் வழி நடத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அதற்காக நாம் இந்த சபையை கூட்ட வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த பயிற்சி நமக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. நாம் யோசித்து பார்க்கணும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் யார்? ஈஸ்வரிய சந்தான், ஈஸ்வரனுடைய குழந்தைகள். நீங்கள் யார்? மாஸ்டர் சர்வ சக்திவான். நீங்கள் யார்? மாஸ்டர் கிரியேட்டர், மாஸ்டர் படைப்பவர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்களுடைய இந்திரியங்களுக்கு அடிமையாக ஆக முடியும்? ஏன்னா இந்திரியங்களுக்கு அடிமை ஆனதே நம்ம துவாபர யுகத்திலேருந்து தான். சத்தியுகம், திரேதாயுகம் ரெண்டு யுகமும் கூட நாம் இந்திரியங்களுக்கு ராஜாக்களாக தான் நாம் இருந்திருக்கோம். ஆக கல்பத்தில் ஒரு பாதி கூட நாம் அப்படி தான் இருந்திருக்கோன்னா மறுபடியும் அதே ஸ்திதி அடைகிறது நமக்கு ஒன்றும் எந்த கஷ்டமுமே கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால், அதனுடைய ரூப் ரேகாவை நீங்கள் மாற்ற வேண்டுமென்றால், நீங்கள் எப்பொழுதுமே பர சிந்தன் செய்பவர்களாக இருக்கக்கூடாது. ஆக பர் என்பதை நாம் விட்டுடணும். அது பர சிந்தனாக இருக்கலாம், அல்லது மற்றபடி பர அதிகாரியாக இருக்கலாம், அல்லது பர தர்ஷன் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அது எதுவுமே இல்லாமல் பாபா சொல்கிறாங்க, அந்த பர இன்னொரு வேர்டில் யூஸ் பண்ணுங்கள், பரோபகாரி அப்படின்னு ஆயிடுங்கன்றார். ஆக அபகாரிகள் மேலே கூட உபகாரம் செய்பவர்களாக நீங்கள் ஆகும்பொழுது தான் நீங்கள் கர்மேந்திரிய ஜீத்தாக ஆக முடியும். ஆக நான்
என்னுடைய சொரூபத்தில் நிலைத்திருப்பதின் மூலமாக கூட சத்தியமான அந்த ஞான சொரூபமாக நாம் இருக்கும்போது இந்திரியங்களுக்கு ராஜாவாக ஆகும்போது தான் நாம் மாயையை வென்றவர்களாகவும் உலகை வென்றவர்களாகவும் ஏன் இந்த இயற்கையுமே வென்றவர்களாக நாம் ஆக முடிகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.